Artful Arts channel பார்த்துட்டு எல்லாருக்குமே வணக்கம். டீச்சர்ஸ் டே ஸ்பெஷல் கிராஃப்ட் ஐடியா திஸ் வீடியோ we are going to make. அதில் இந்த மாதிரி ஃபோல்டட் பேப்பர் எடுத்துக்கோங்க ரெட் கலரில். அதில் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதோட கார்னர்ஸை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறோம். ஸோ வேறு எங்கேயுமே நீங்கள் கட் பண்ண வேணாம். கார்னர், அதுக்கப்புறமா சென்டரில் இருக்கிற அந்த பிரைட் ரெட் சர்க்கிள், இது ரெண்டுத்தை மட்டும் கட் பண்ணால் போதும். ஸோ இப்போ பேலன்ஸ் நான் பவுண்ட்ரிஸில் இருக்கிறத வந்து இந்த பார்டர் கட் பண்ணுறேன். இப்போ சென்டரில் கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே அதில் இருந்து இந்த மாதிரி இன்னர் சர்க்கிளை ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபோல்டட் பேப்பராக இது வச்சுருக்கிறதுனால நமக்கு இது ஒரு இடத்துல கட் ஆகாமல் அப்படியே க்யூட்டாக ரெண்டு ஃப்ளார் மாதிரி இப்படி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு கிடைக்கும். இதை பாருங்கள், இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு கிடைக்கும். இப்போது ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதோட பார்டரில் பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த ஒயிட் கலரை பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஈஸியான கிராஃப்ட். நீங்கள் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் இதை பண்ணி முடிச்சிடலாம். எத்தனை டீச்சர் இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே இதை நீங்கள் கொடுக்கலாம். எப்படி சூப்பரா? ஸோ இந்த மாதிரி பார்டர் முழுக்க நம்ம கொடுத்துட்றோம். இதை நீங்கள் ரெட் கலர் இல்லாமல் கலர் கலராக எந்த கலர் பேப்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். எல்லோனா கொடுத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ரெட் கலர் பார்டர் கொடுங்க. க்ரீன் கலர்னா எல்லோ கலர் பார்டர் கொடுங்க. அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக கொடுங்க. இதில் ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு நான் ஒயிட் பென்னில் எழுதியிருக்கேன். நீங்கள் பெயிண்டில் கூட எழுதலாம். நான் ஒயிட் பென்னில் எழுதியிருக்கேன், நீங்கள் பெயிண்டில் எழுதலான்னு சொன்னேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஒயிட் பென்னை வச்சு இதில் இன்னொரு டீட்டெயிலிங் கொடுக்குறேன். ஒயிட் பென் இல்லாதவங்க வாட்டர் கலர் ஒயிட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், அக்ரலிக் கலர் ஒயிட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒயிட்டில் உங்ககிட்ட என்ன கலர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட பென்னே இருக்குது ஒயிட் கலர்லனா இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு இலை மாதிரி ஒயிட் கலரில் நம்ம கொடுக்குறோம் எல்லா பக்கமும். கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி க்யூட்டாக அழகாக இது ரெடி ஆகிடும். அடுத்து இதை இப்படியே ஓப்பன் பண்ணால் உள் பக்கம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம டீச்சருக்கான மெசேஜ் எழுத போகிறோம். ஒவ்வொன்றுத்துலேயும் ஒன்று எழுத போகிறேன். யூ ஆர் ஸ்பெஷல், யூ ஆர் தி பெஸ்ட், யூ ஆர் த பெஸ்ட் மென்டார். அந்த மாதிரி நம்ம என்னென்ன நம்ம டீச்சர் பற்றி நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே இதில் எழுதிடலாம். எனக்கு தெரிஞ்ச சிலது வந்து நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன எழுதணுமோ நீங்கள் அதெல்லாம் எழுதிக்கலாம். சரியா? ஸோ தேங்க்ஸ் மேம் அப்படின்னு கூட நான் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன எழுதணுமோ அது எல்லாத்தையுமே இதில் எழுதிருங்க. எழுதிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கும். இதை இப்படி மூடினா ஹாப்பி டீச்சர்ஸ் டே, திறந்தா உள்ள உங்கள் டீச்சருக்கான மெசேஜ். அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி சாக்லேட்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ₹1 சாக்லேட் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. சரியா? இந்த சாக்லேட் தான் அப்படின்னு இல்லை, கலர்ஃபுல்லாக இருக்கிற சாக்லேட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்டேப்லர் பென் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி சாக்லேட்டை இந்த பேப்பரோட சேர்த்து இன்னர் சர்க்கிளில் அட்டாச் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்க்குலர் மோஷனில் சாக்லேட்ஸ் அழகாக வந்து நீங்கள் அடுக்கி அடுக்கி சுற்றி இந்த மாதிரி ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இது கிடைக்கும். இப்போது மேலே இருக்கு இல்லையா அந்த ஃப்ரண்ட் கவர், அதை இந்த சாக்லேட் மூலமாக இப்படி வந்து நம்ம அழகாக அதை உள்ளே இன்சர்ட் பண்ணி வெளில எடுக்கிற மாதிரி எடுத்தோம்னா ரொம்ப நீட் லுக்காக சிம்பிளாக உங்கள் மெசேஜும் ரெடி ஆகிடும். நீங்கள் கொடுக்க வேண்டிய சாக்லேட்டும் சேர்த்தே வச்சு உங்கள் டீச்சருக்கு சூப்பராக இந்த டீச்சர்ஸ் டேயில் இந்த கிஃப்ட்டை வந்து கொடுத்துடலாம். ஸோ ஓப்பன் அப்படின்னு கூட கீழே நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அடிஷ்னலாக சொல்லிடுறேன், அதை நான் எழுத மறந்துட்டேன். ஸோ ஓப்பன்னா அவங்க பிரித்து பார்ப்பாங்க இல்லையா உள்ளே என்ன மெசேஜ் இருக்குன்னு. ஸோ அவங்களுக்கு சாக்லேட்டும் கிடச்சிரும், இதுவும் கிடச்சிரும். இல்லை இதில் வேறு ஏதாவது கிஃப்ட் பொருள் நீங்கள் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். ஸோ கிஃப்ட் பொருள் வைக்கும் போது கீழே பக்கம் வந்து கட் பண்ணாமல் மேலே இருக்கிற பேப்பர் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கீழ் பக்கம் கார்ட்போர்டு வேணும்னாலும் அடிஷ்னலாக வச்சுக்கலாம். ஸோ வெளியே இந்த மாதிரி ஹாப்பி டீச்சர்ஸ் டே ஸ்லோகன் மாதிரி எழுதியிருக்கோம். உள்ள உங்கள் டீச்சரை பற்றி நீங்கள் என்ன டிஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அதுவும் ஈஸியான கிஃப்ட்டை உங்கள் டீச்சருக்கு நீங்கள் கொடுத்து இந்த டீச்சர்ஸ் டேயில் அசத்திருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஐடியா ரெடி ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் கிஃப்ட் ஐடியா. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி காரிகேட்டட் ஃபோம் ஷீட் எடுக்கிறேன். ஸோ என்கிட்ட அதான் இருந்துச்சு, பட் நான் யூஸ் பண்ண போகிறது ஃபோம் ஷீட் தான். ஓகேவா? அதனால் பேக் சைடு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ காரிகேட்டட் இருந்தாலும் அது பேக் சைடு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபோம் ஷீட் மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லை எல்லோ கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தில் எது வேணால் பண்ணலாம். இல்லை எல்லோ கலர் சார்ட் எடுத்துக்கோங்க. எனக்கு என்னென்னா இது திக்காக இருக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ இந்த மாதிரி திக்காக இருக்கிறதுல நம்ம 8 சென்டிமீட்டருக்கு 2 கோடு நீட்டாக போட்டு அதுக்கப்புறமா அது ரெண்டுத்தையுமே இப்படி பென்சில் மாதிரி ஆக்கி எக்ஸ்ட்ரா 1 சென்டிமீட்டர் இந்த மாதிரி லைன் வரைஞ்சி எரேசர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி இந்த ஃபோம் ஷீட்டை எடுத்துடுறோம். அதுக்கப்புறமா இதை வந்து இன்னும் நல்லா டீட்டெயிலிங்காக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்டர்லாம் பிளாக் கலரில் நல்லா டார்க்காக நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கு ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஜெல் பென் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜெல் பென் யூஸ் பண்ணும்போது அப்படியே கொஞ்சம் கலைஞ்சு அந்த இங்கு வராமல் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணாலும் அதே தான். ஸோ இந்த மாதிரி எல்லா பார்டரையும் நல்லா டார்க் பண்ணி இதில் எடுத்துக்கோங்க. இப்போது பென்சிலுக்கு இருக்க அந்த
லெட் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து இந்த மாதிரி கலர் குடுத்துடுறோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம்னா, பார்டர வந்து அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டு, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து கீழ வரும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா, இப்ப கீழ எரேசர் போர்ஷன் இருக்கு இல்லையா? அந்த இடத்துக்கும் டீட்டெயிலிங் அழகா குடுத்துடுறோம். இப்போ அடுத்து ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கோடு வரைஞ்சு பென்சிலுக்கு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி குடுத்துடுறோம். அடுத்து இதில நம்ம என்ன பண்ண போறோம்னா, கீழ பிங்க் கலர் குடுத்துடுறோம். எரேசர் வந்து ஒரு மாரி பிங்க் கலர்ல வரும் இல்லையா? அந்த கான்செப்ட்ல கீழ பிங்க் கலர் குடுத்துட்டு, வாட்டர் கலர்ல நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மாதிரி அந்த ஸ்கின் கலர் மாதிரி இருக்கு இல்லையா? அதை எடுத்து இந்த எல்லோக்கு நடுவுல இந்த மாதிரி குடுத்தா, அந்த டீட்டெயிலிங் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 3D எஃபெக்ட் குடுக்குற மாதிரி இருக்கும் அந்த பென்சிலுக்கு. ஸோ, அதனால தான் இது ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ, நீங்களும் இதே மாரி குடுத்து பாருங்க. இது அவசியம் இல்ல. குடுத்தா ஆனா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அடுத்து மேல பார்த்தீங்கன்னா, பென்சிலுக்கு அந்த ஒரு மாரி பிங்கிஷ் வுட் கலர் இருக்கும் இல்லையா? அத வந்து ஒயிட்ல பிங்க் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்து குடுத்துடுறேன். இப்ப கீழ மை டீச்சர் இஸ் த பெஸ்ட் இல்ல மை பெஸ்ட் டீச்சர் இந்த மாதிரி என்ன நீங்க எழுதணுமோ அதை எழுதிட்டு மேல பென்சில் அந்த வுட் பார்ட் இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு எழுதிடலாம். இதை எழுத நான் ஜெல் பென் யூஸ் பண்ணேன். ஆனா வாட்டர் கலர்ல இது எழுதல. அதனால பெயிண்ட் பிளாக் கலர்ல எடுத்துட்டு அதை ஃபுல்லா இந்த மாதிரி மெல்லிசான ப்ரஷ் யூஸ் பண்ணி எழுதிட்டேன். அடுத்து இதுல டபுள் டேப் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அந்த ஸ்டிக்கரையும் லைட்டா அப்படியே பிச்சு எடுத்துட்டீங்கன்னா நீங்க உங்க மேம்க்கு இல்ல மிஸ்க்கு சாக்லேட் வந்து அழகா இதில வச்சு குடுக்கலாம். இல்ல வேற எந்த கிஃப்ட் நீங்க குடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத இதில ஸ்டிக் பண்ணிடுங்க. சரியா? ஸோ, இப்போ செகண்ட் கிஃப்ட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். எப்படி இது நல்லா இருக்கா? ஸோ, நான் 3 கிஃப்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? 3 கிஃப்ட்ல எது உங்களோட ஃபேவரைட் அப்படின்றத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு மறக்காம சொல்லுங்க. எத நீங்க உடனே ட்ரை பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா, இது எல்லாமே நீங்க டக் டக் டக்ன்னு மேட்டர் ஆஃப் செகண்ட்ல முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டீச்சர்ஸ் டே கிராஃப்ட் ஐடியா. இது ரூ. 100 கேட்பரி டெம்டேஷன்ல ஒரு கிஃப்ட் பேக்கிங் ஈஸியா பண்றதுக்கு வித் பென். இதுக்கு டபுள் டேப்பை இந்த மாதிரி அந்த கேட்பரி டெம்டேஷன் மேல இப்படி ஒட்டிட்டு அந்த டபுள் ஸ்டிக்கரை எடுத்துட்டு அதுக்கு மேல நீங்க கிஃப்ட் பண்ண போற பெண்ணை இப்படி ஒட்டிடுங்க. அடுத்து பிங்க் கலர் பேப்பரை எடுத்துட்டு அதுல ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் வரைங்க. எந்த ஃப்ளார் பேட்டர்னா வேணா இருக்கலாம். கொஞ்சம் பெருசா வரைஞ்சிட்டு சிசர் யூஸ் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர்லயோ இல்ல பிளாக் கலர்லயோ டீடைலிங் கொடுத்துட்டு அதை நம்ம இந்த டெம்டேஷன் சாக்லேட் இருக்கு இல்லையா இதனுடைய டாப்ல அந்த ரோஸை இல்ல லோட்டஸை ஒட்டிடுங்க. கிரீன் கலர்ல இந்த மாதிரி கீழே வந்து அந்த செப்பல்ஸ் வரும் இல்லையா அதை வந்து எடுத்துக்கோங்க. பெட்டல்ஸ் ஆர் செப்பல்ஸ். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு இது பேர் செப்பல் தான். இந்த செப்பலை வந்து ஒட்டிட்டு அடுத்து இந்த மாதிரி நீட்டான கிரீன் கலர் பேப்பர் எடுத்து அதை 4ஆ மடிச்சு அதில் லீஃபை வரைஞ்சி அதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 லீஃப் டக்குன்னு கிடச்சிரும். இந்த மாதிரி கிடச்ச லீஃபை அந்த பேலன்ஸ் இருக்க டபுள் டேப் இருக்கு இல்லையா அந்த ரீஜனில் ஒட்டலாம். இல்லைனா கம் யூஸ் பண்ணி இலைகள் மாதிரி அழகாக இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்கன்னா இந்த சாக்லேட் மேலே ரொம்ப க்யூட்டான ஒரு பென் ஒட்டியிருக்கீங்க. அந்த பென்னில் ஒரு டெக்கரேஷன் கொடுத்துருக்கீங்க. இப்போ அந்த லீஃபுக்கு ஒரு டீட்டெயிலிங் கொடுத்துருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இது ப்ரௌன் கலராக இருக்கலாம் இல்லை வேறு எந்த கலராக வேணா இருக்கலாம். நான் க்ரீன் எடுத்திருக்கேன். ஏன்னா கீழே அந்த சாக்லேட்டே வந்து ப்ரௌன் கலர் ரேப்பரில் தான் இருக்கு இல்லையா அதனால் அதுவும் இதுவும் கான்ட்ராஸ்ட்டாக மறைஞ்சிடும். அதுக்காக நான் க்ரீன் கலரில் எடுத்துகிட்டு அதில் ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு மெசேஜ் எழுதுகிறேன். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் எழுதிட்டு அதுலேயும் டபுள் டேப் பெனில் ஸ்டிக் பண்ணிவிட்டு இல்லை கம் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் மெசேஜை அழகாக அதில் ஒட்டிடுங்க. ஸ்டிக்கி நோட்ஸ் இருந்தால் ஸ்டிக்கி நோட்ஸ் கூட இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த தேர்ட் கிராஃப்ட்டும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே 3 கிராஃப்ட்டில் எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா டீச்சருக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே.